நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வே, உந்தன் பாதம் தேடி தினம் ஓடி ஓடி வருவே. நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே. உடலும் உள்ளமெல்லாம் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான வழி, எந்த மனுஷனையும் பிரகாசமாக்குற மெய்யான வழி, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான வழி. ஆமே, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசமாக்குகிற மெய்யான வழி அவரை. கரத்தை கத்திர பயன்படுத்த கரத்தை ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ அதை பற்றி எரிச்சல் ஆகாதே. சொல்லுங்க அல்லேலூயா. அநியாயக்காரன், பொல்லாதவன், துஷ்டத்தனமா எந்திரிச்சு அதையும் இதையும் செய்கிறான், அவன் மேல நீ போட்டு எரிச்சலாகி பொறாமப்பட்டு ஓ நிம்மதியை கெடுக்காதே. சொல்லுங்க அல்லேலூயா. அவனை கவனிக்கிற வேலை ஆண்டவருடைய வேலை. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு சொல்லுகிறது என்ன? கர்த்தரை நம்பி நன்மை செய். சொல்லுங்க ஆமென். தேவனை உன் நம்பிக்கையாக வைத்துக் கொண்டு நன்மை மாத்திரம் செய். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான்களுடைய ஒரு மகிமை உள்ள ஒரு நம்முடைய வாழ்வை ஒரு அசஸ் பண்றோம். சொல்லுங்க ஆமென். சத்தம் வச்சு அசஸ்னா கணக்கு பார்க்கறது. ஆண்டவரே, ஒரு மகிமை உள்ள நம்முடைய வாழ்வில் சமாதானம் இருக்கும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும். அது பைபிளில் சொல்லப்பட்டு ஒரு மகிமையான வார்த்தை. நம்மளை ஆராய்ந்து பார்க்கும்போது, ஆண்டவரே, என்னால யாருக்காவது தீமை இருக்கா? என் பேச்சினால தீமை உண்டாகுதா? என் செயல்கள்னால தீமை உண்டாகுதா? சொல்லுங்க அல்லேலூயா. என் சிந்தனையினால, என் பேச்சினால, என் செயல்கள்னால பிறருக்கு நஷ்டமோ தீமையோ உண்டாகுதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம மனச்சாட்சியில இல்லைன்னு சொன்னா ஓகே. சொல்லுங்க அல்லேலூயா. யாருக்கும் தீமை செய்யலப்பா, அது உனக்கு கிருபையா இருக்கும், சமாதானத்தை கொண்டு வரும். வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்பி நன்மையை செய். சொல்லுங்க ஆமென்.
தேவனை நம்பிக்கையா வச்சுட்டு நன்மை நம்முடைய கணக்குல நன்மை மட்டும். நான் என்னுடைய சிறு பிராயத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட நாள்ல வேதத்தை படித்த நாள்ல இருந்து நான் பின்பற்றுகிறது. என் தம்பி தங்கச்சியும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி, நம்மளால பிறருக்கு நன்மை மட்டும் நடந்திருக்கணும். கடவுளுடைய பார்வையில் நமக்கு கிருபை கிடைக்கும். சொல்லுங்க இல்லையா? அப்படிதான். எங்க வீட்டுக்குலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள நுழையும் போது எங்க அம்மா தம்பி தங்கச்சி எல்லாம் தான் ரட்சிக்கப்பட்டவங்க யாராவது பாஸ்டரை பத்தி ஊழியரை பத்தி ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் நுழைஞ்ச உடனே வீடு சைலண்ட் ஆயிரும். வீட்டுக்குள்ள நுழைவேன், கப்ஸ் பண்ணாயிரு. ஏன் பேச வேண்டியதானே அப்படிப்பேன். அந்த பாஸ்டர் அப்படியே அவர் அங்கே இடம் வாங்கினாரு, வண்டி வாங்கினாரு, ஒரு பேண்ட் போட்டிருந்தாரு, சட்டை போட்டிருந்தாரு. நான் சொல்றேன், அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு. நீ வருவியா? அரசாங்க வேலையை விட்டுட்டு வந்தாரு. நீ 80,000 ரூபாய் நர்ஸ் வேலை பார்க்குறேன், அதை விட்டுட்டு வந்துருவியா? அன்னைக்கு எத்தனை பேர் வருவேன்? எல்லாம் வேணாம், கூப்பிட்டதை நம்பி ரோட்டில் வந்தாரு. வாழைப்பழத்தோடு சாப்பிட்டு ரோட்டில் கிடந்தாரு. பிள்ளை குட்டியோட பசியும் பட்டினியமா கிடந்திருக்காரு. ரோட்ல நீ டாக்ஸ் கூட எத்தனை பேர் திட்டுறான்னு பார்ப்போம். ரோட்ல போய் ஏசு பாவி வச்சுக்கு வந்தாரு, உனக்கு கொடு பார்ப்போம், செவில் அடிப்பான். அதெல்லாம் வாங்கினார் அவரு. சொல்லுங்க ஆமென். கடவுள் கூப்பிட்டாரியா? கடவுள் கூப்பிட்ட ஒரு வாத்தியாருக்கு 1 லட்சம் கொடுக்குது அரசாங்கம், அதை சந்தோஷமா ஏத்துக்கிற. ஹெட் மாஸ்டருக்கு 1 லட்சம் கொடுக்குது அரசாங்கம், அதுவா அவர் ஹெட் மாஸ்டரா இருக்காரு. சொல்லுங்க ஆமென். அரசாங்கம் கூப்பிட்டு ஒரு வேலையை கொடுக்குது ஒரு ஆளுக்கு. இந்த அவர் நீ விஓ ஆவாரு, ஆர்ஐ ஆயிரு, நீ தாசில்தார் ஆறு, ஜீப்ல போ, நீ டிஎஸ்பியா இருந்துட்டு ஜீப்ல போ, ஸ்டார்லாம் கழுத்துல குத்திக்க, எங்களை குட்டிக்கிட்டு நிர்வாகம் பண்ணு, மாவட்ட ஆட்சியர் ஆயிருன்னு சொல்லுது. அது ஏன் எங்க தம்பி கலெக்டர், என் அப்பா கலெக்டர்னு பெருமையா சொல்ல தெரியுது. கொடுத்து தான் கொடுப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிட்டாரு, வா என் வேலையை செய், என்ன பின்பற்றி வா, எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு ரோட்ல திரி. நீ பெரிய கட்டடங்கள் பெரிய பள்ளிக்கூடங்கள் வளைச்சு வச்சிருக்கிறவங்களா ஆரம்பத்தில் சாப்பாட்டுக்கு இல்லாம துணிக்கு இல்லாம தேவனை நம்பி பின்பற்றி வந்தவங்க, அதை மறந்துடக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, பாஸ்டர் சேவியர் 30 வருஷத்துக்கு முன்னாடி 1 ரூபா 50 காசு இல்லாம இந்த ஊருக்குள்ள இருந்து எத்தனை 3 நாள்ல 4 நாள்லாம் பட்னியா இருந்திருக்காரு. அது கர்த்தருக்கு தானே தெரியும். 3 நாள் 4 நாள்லாம் பைப்பு தண்ணியை திறந்து விட்டுக்கிட்டு அப்படியே குடுமை தாங்க முடியாது வெயில், போர்வையை நினைச்சு புளிஞ்சிட்டு ரப்பர் கட்டில படுத்து பிறண்டு படுத்தா சுடும். புஸ்தகம் எழுதினா தான் நமக்கு தெரியும். சொல்லுங்க இல்லையா? 3 நாள் கொலைப்பட்டினி எல்லாம் இருந்தது யாருக்கு தெரியும்? கர்த்தர் அப்படிதான் நடத்தினார். பட்டினா அடுத்த ஆள் பட்டினி உனக்கு தெரியும்னா உன்னைய பட்டினியா போட வேண்டியது இருக்கு. வா பின்னாடி வா. சொல்லுங்க ஆமென். ஏன் இதை சொல்லுங்க? சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கற்றுக்கொண்டேன். வீட்டில் குறை பேசாத, உனக்கு ஜெபிக்க முடியுமா? அந்த பாஸ்டர் உட்காந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அழுது புலம்பி அழுதுட்டு கிடப்பாரு. நீங்க ஒரு 1/4 மணி நேரம் உனக்கு ஜெபிக்க உனக்கு பழகிருக்கியா? வெறும் 1/4 மணி நேரம் உட்காந்து உனக்கு ஜெபிக்க தெரியுமா? அதுக்குள்ளே மோட்டை பார்ப்பேன், ஓட்ட பார்ப்பேன், மியூசிக் பார்க்கணும், உனக்கு கொட்டை அடிக்கணும், உற்சாகமா பாட்டெல்லாம் பாடினாதான். அவர் கஞ்சியும் தண்ணி இல்லாம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எனக்கு இறக்கம் செய்ய மாட்டவரேன்னு கிடப்பாரு. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தை நான் சொல்றது அன்னைக்கோட விட்டுருவாங்க. முடிஞ்ச நன்மை மட்டும்தான். நம்மளால என்னை எத்தனையோ பாசம் திட்டுவாங்க, அவர் திட்டா எனக்கு ஆசீர்வாதம். ஆனா என்னால அவர் வந்து நஷ்டமும் படக்கூடாது, வேதனை அடையக்கூடாது. சொல்லுங்க ஆமென். அதுதான் என் பாலிசி. என்னையால ஒருத்தர் தீமையும் அடையக்கூடாது, நஷ்டம் அடையக்கூடாது, கெடுதல் அடைஞ்சிருக்க கூடாது. அவர் என்னை திட்டலாம், அது எனக்கு ஆசீர்வாதம், போனஸ் தான் எனக்கு. அவர் என்னை திட்ட நம்ம திண்டுக்கள் தான், அதுல பிரச்சனையே இல்லை. ஆனா நம்ம கையில இருந்து நன்மை மட்டும்தான் போயிருக்கணும். கையை விரிக்கும் போது ஆண்டவரே அவருக்கு நான் நன்மை மட்டும் தான் செஞ்சிருக்கேன், தீமையே செஞ்சதில்லை தகப்பனே. சொல்லுங்க ஆமென். எசேக்கியாவுடைய ஜெபம் அதுதான். ஆண்டவரே உங்களுடைய பார்வைக்கு நன்மையா செஞ்சிருக்கேன், உங்களுடைய பார்வைக்கு நன்மை மட்டும்தான் செஞ்சேன், தீமையே நான் செஞ்சதில்லை. ஆலயத்துக்கே போல சுவர் பக்கமா திரும்பிட்டு அழுகிறான். கர்த்தர் சொல்றார் 15 வருஷம் எனக்கு போனஸ், 15 வருஷம் ஆயுசை கூட்டி விடு. சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தரை நம்பி நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு. ஆமென். கர்த்தரிடத்தில் எப்படி மன மகிழ்ச்சியா இருக்க முடியும்? பரிசுத்தவானா இருக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும், அவனை ஸ்நேகிக்கணும். நம்ம வெறும் பாட்டு பாடினா மட்டும் கர்த்தருக்கு ஸ்நேகிதரா இருக்க முடியாது. அடுத்து ஒரு டெஸ்ட் வைப்பாரு, கீழ்ப்படியணும். ஆபிரகாம் ஸ்நேகிதனா கூப்பிடுறாரு, வரேன் ஆண்டவரே, நான் காட்டுற இடத்துக்கு போறேன். சொல்லுங்க ஆமென். அது ஒரு கீழ்ப்படிதல். இருக்கிற இடத்தை விட்டுட்டு அவரை பின்பற்றி வர்றார், அது ஒரு கீழ்ப்படிதல். சொல்லுங்க ஆமென். அடுத்து ஆண்டவர் அவனை கொடுக்க பழக்கிறார், எல்லாத்தையும் சந்தோஷமா கொடுக்குறான், அது ஒரு கீழ்ப்படிதல். தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்தினான், அவனுக்கு கசப்பே இல்லை. கர்த்தர் ஒரு ஸ்நேகிதர், கொடுக்கலாம் சிரமம் கிடையாது, கொடுத்துட்டான். அப்படியே கூட்டிகிட்டே போறாரு. அடுத்து ஒரு மகனை கொடுக்குறாரு, ஈசாக்க. கொடுத்துட்டு நல்ல கொழுகொழுன்னு பிள்ளை வந்தோம்னா அதையும் கொண்டு வந்து எனக்கு 3 நாள் பிரயாண தூரத்துல பலி செலுத்துங்கிறாரு. சொல்லுங்க ஆமென். நான் செய்யறேன் ஆண்டவரே, நான் ஸ்நேகிதன், நீர் நானும் ஸ்நேகிதன், எனக்கு ஒன்றும் தடை இல்லை. காலமே எந்திரிச்சிட்டான். சரி ஒரு நாளைக்கு சாயங்காலம் போவோமேன்னு இல்லை, காலமே கைப்பிடியா பிடிச்சு விறகு கட்ட எல்லாத்தையும் தூக்கி கிளம்பிட்டான். விறகு கட்ட கத்தி நெருப்பு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். வேலைக்காரனை தள்ளி நிறுத்திட்டு, எனக்கு அவர் ஸ்நேகிதர், அவர் சொன்னார் நான் செய்வேன், அவ்வளவுதான். சொல்லுங்க ஆமென். பாட்டு பாடுறதோ அன்பு கூறுவேன், அது இல்லை விஷயம். கர்த்தர் கடைசியில் கொண்டு வந்து நிறுத்திடுவார். நீ கீழ்ப்படிச்சா தான் அடுத்தடுத்து உன்னை கொண்டு போறேன். கீழ்ப்படிய விருப்பம் இல்லை பாஸ்டர், ஐயா ஏசப்பா நான் கீழ்ப்படிய மாட்டேன், வெறும் பாட்டு தான் பாடுவேன். பொழுதன்னைக்கும் வெறும் பாட்டு பாடிப்போம், வந்து பாடிட்டு போயிட்டே இருக்கு. தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனை தான் அடுத்தடுத்துக்கு அவர் கொண்டு போவார். சொல்லுங்க ஆமென். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தா, சொல்லுங்க ஆமென். 2 சிநேகிதர் எப்படி மனமகிழ்ச்சியா இருக்க முடியும்? கணவன் மனைவி எப்படி மனமகிழ்ச்சியா இருக்க முடியும்? என் கணவர் உண்மையா என்னை நேசிக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை மனைவிக்கு இருந்தா மட்டும்தான் அந்த நேசம் உண்மையா. அவர் உத்தமமான மனுஷன், புருஷன் என்னை நேசிக்கிறார். சொல்லுங்க ஆமென். எனக்கு மறைச்சு என்னை ஏமாத்தி எனக்கு துரோகம் பண்ணிடலாம் அப்படி போக மாட்டார். வெறும் கஞ்சி ரேஷன் கஞ்சியும் ஊறுகாய் இருந்தா கூட அந்த கணவன் மனைவி அன்பை பிரிக்கவே முடியாது. கணவன் மனைவியுடைய அன்பெல்லாம் பிரிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. வெறும் ரேஷன் அரிசியும் ஊறுகாயும் தான் அங்க இருக்கு பாஸ். ஆனா என் புருஷன் நேசிக்கிறான்.
உண்மையான மனுஷன். சொல்லுங்க ஆமென். ஆமா, நம்ம காதலன்னு சொன்ன ரொம்ப தப்பா நினைப்போம். அப்படி இல்லை, உண்மை அதுதான். புருஷன் ஹெட் மாஸ்டரா அவர் உண்மையான காதலர். அவர் ஒரே ஒரு காதலி மனைவி மட்டும்தான். ஐயா ராஜமணி தான் சொல்லுவார். பையங்க வந்து கேட்பாங்களாம் சர்ச்சில், பாஸ்டர் நாங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணலாமா? சூப்பராக பண்ணலாமே, அதில் என்ன தப்பு இருக்கு? அம்மா அப்பா பார்ப்பாங்க, அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த பொண்ணை காதலிச்சு கடைசி வரைக்கும் அதுதான் நம்ம காதலி. அம்மா அப்பா பார்ப்பாங்க, ஜெபம் பண்ணி விசுவாசியா பார்ப்பாங்க, அதை கட்டி கடைசி வரைக்கும் காதலிக்கல. உனக்கு என்ன கஷ்டம்? காதல்ங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை, அன்பு. சொல்லுங்காமே, அது மனைவியை மட்டும் நேசிக்கணும், மனைவி புருஷனை மட்டும் நேசிக்கணும். இருதயத்திலும் சரீரத்திலும் வேற இடமே கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. மனசுல சரீரத்திலும் வேற ஒரு நபருக்கு இடமே கிடையாது. that is a true love. சொல்லுங்க ஆமே. பரிசுத்தமான அன்பு தான், பரிசுத்தமான அன்பு. அன்புல பரிசுத்தம் இருக்கு, அன்புல பரிசுத்தம் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய வசனம் சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு. அது எவ்வளவு பெரிய வார்த்தை. போய் கடமை கழிச்சு 3 பாட்டு விட்டுட்டு வா அப்படிலாம் சொல்லல. 3ஆம் பாடல், இயேசு என் பலனா இருக்கிறார். பெரிய கள்ளச்சாரம் கச்சிக்கிட்டு இருப்பான், அது இல்ல. 2ஆம் பாடல், கர்த்தாவே என் பலனே உம்மில் நான் அன்பு கூறுவேன். அது இல்ல விஷயம். சொல்லுங்க ஆமே. வார்த்தை எங்க சொல்? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு. நீங்க ஆங்கிலத்துல பைபிள் படிச்சா இன்னும் இதா இருக்கும். சொல்லுங்க ஆமே. அவள் நேசத்தால் நீ மயங்கி இருப்பாயாக. நீதிமொழிகள்ல ஒரு வார்த்தை இருக்கு. யாரு? மனைவியுடைய நேசத்துல. பைபிள் ருசிச்சு படிக்கணும். சொல்லுங்க ஆமே. அவள் நேசத்தால் நீ மயங்கி இருப்பாயாக அப்படின்னு புருஷனுக்கு சொல்றாரு. அவள் நேசத்தால், அழகால் இல்ல. சொல்லுங்க ஆமே. மனைவியுடைய அழகில் மயங்கி இருப்பாயாக அப்படின்னு சொன்னா நம்ம எங்க போய் அழகான பண்ண தான் பிடிக்கணும்? அது இல்ல. உனக்கு கட்டின மனைவியுடைய நேசத்தில் நீ எப்படி இருப்பாயாக? சத்தமா சொல்லுங்க. எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. அவளுடைய நேசத்தால் நீ மயங்கி இருப்பாயாக. சொல்லுங்க ஆமே. அது நான் 18 வயசுல பைபிள் படிச்சிருந்து தியானித்து வருகிறேன். ஆங்கிலத்துல ராவிஷ்னு இருக்கு. ராவிஷ். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா நீங்க புரிந்து கொள்ளணும்னா, ஒரு தேனுக்குள்ள மயக்கம் போட்டு விழுகிற ஈ மாதிரி. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியே மயக்கம் போட்டு விழுகிற ஒரு ஈயை போல ராவிஷ், அப்படியே மயங்கி இருப்பாயா. சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க. பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்றீங்க? உண்மைதான். ஒரு கணவன் மனைவி அன்புள்ளவர்களாக மன மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். கடமையை கழிக்கணும் நீங்க விரும்பினா நீங்க கழிங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. சோறு, ரசம், அப்பளம், வத்தல், வடை, கண்ட தொலை சாப்பிட்டு போ. அப்படி வாழணும்னா அப்படி வாழுங்க. ஆண்டவர் அப்படி வாழ சொல்லல. சொல்லுங்க ஆமென். ஒரே ஒரு ஆதாம், ஒரே ஒரு ஏவாள். பூமி பூரா உனக்கு. பாவம் மட்டும் செய்யாத, மன மகிழ்ச்சியாயிரும். சொல்லுங்க அல்லேலூயா. பாவம் செஞ்சா சாசு உள்ள வந்து இருட்டாயிரும், உன்னை பிரிச்சு கொண்டு போயிடும். பாவத்துக்கு இடம் குடிச்சீங்கன்னா, சாசுக்கு இடம் குடித்தீங்கன்னா உன்னை பிரிச்சு அது கொண்டு போயிடும். சந்தோஷம் வாழ்வில் இருக்காது. வேதம் சொல்கிறது, உன் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரோட மனமகிழ்ச்சியா இருக்கணும். அவரோடு உள்ள உறவு, அவரை நேசிக்கிற நேசம், அவருக்கு கீழ்ப்படுகிறது, அவரை கையை பிடிச்சிட்டு பின்னாடி நடக்கிறது. அவர்கள் சொல்லுங்க ஆமென், தேவனுடைய ஆசீர்வாதத்தில் பங்குள்ளவர்களாக இருப்பார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு பாடல் பாடும் பொழுது